हाई फ्रेंड्स इनकी நம்ம சேனல்ல புடலங்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சமையல் கற்போம். புடலங்காய் கூட்டு பண்றதுக்கு முதல்ல ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கறிவேப்பிலை, பொடியா நறுக்கின ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்க வேணாங்க. கண்ணாடி பதத்துக்கு இந்த மாதிரி லேசாக வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1/4 கிலோ புடலங்காய் சேர்த்துக்கோங்க. புடலங்காயை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த காயை 1 நிமிஷம் போல் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் புடலங்காயை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி புடலங்காயை வேக வச்சுருங்க. காய் நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் வேக வச்சுருங்க. காயில் சேர்க்குறதுக்காக ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 மிளகாய் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க வேணாம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். அவ்வளோதான், நம்மளோட புடலங்காய் கூட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வத்த குழம்பு, கார குழம்புக்கெலாம் இந்த புடலங்காய் கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.